வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப், அனர்ஜெனா ஜெராட். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். மனமாற்றத்தினுடனான சமூக மாற்றத்திற்கு அழைக்கும் தவக்காலம். திருத்தந்தை 14ஆம் லியோ. அருட்கொடிகளின் காலமாகிய தவக்காலத்தில் மனம் மாறி இறை நம்பிக்கையை புதுப்பிப்போம். யாழ்மறை மாவட்ட ஆயர். மக்களை துன்புறுத்தும் எந்த பயங்கரவாத தடை சட்டமும் தேவையில்லை. யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர். யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அருட்தந்தை மனுவேல் பிள்ளை டேவிட் அவர்களுக்கு கலாநிதி பட்டம். அளம்பில் சுவாமி தோட்ட வளாகத்தில் அழகிய தோற்றத்துடன் மோன்ஃபர்ட் இல்லம். வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் கடலில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட மீனவர்களின் 32ஆம் ஆண்டு நினைவு நாள். விரிவான செய்திகள். தவக்காலம் மனங்களை உள்நோக்கி பார்த்து மனமாற்றத்தை தழுவி பாஸ்கா உயிர்த்தெழுதலின் கொண்டாட்டத்திற்கு தயாராகும் ஒரு நேரம் என திருநூற்று புதனன்று ரோமை புனித சபீனா பேராலயத்தில் நிகழ்த்திய திருப்பலி மறையுரையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் எடுத்துரைத்துள்ளார். மக்களை ஒன்று திரட்டுங்கள் எனும் இறைவாக்கினர் யோவேலின் அழைப்பை எடுத்து காட்டி இன்றைய உலகில் தனிப்பட்ட மற்றும் கூட்டு மனமாற்றத்தின் அவசியத்தை வலியுறுத்தியதுடன் விசுவாசிகள் தங்கள் பாவங்களை வெளிப்புற அடையாளமாக அல்ல, மாறாக தங்கள் சொந்த இதயங்கள் மற்றும் செயல்களின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தங்கள் தவறுகளுக்கு பொறுப்பேற்று புதுப்பித்தலை நாடும் விசுவாசிகளின் சமூகத்தை உருவாக்குவதற்கு தவக்காலம் ஒரு வலிமை வாய்ந்த காலமாக உள்ளதென குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் திருநூற்று புதனன்று நெற்றியில் பூசிய சாம்பலை போர், சுற்றுச்சூழல் சிதைவு மற்றும் நீதி இழப்பு உள்ளிட்ட உலகின் கலவரங்களின் நினைவூட்டலுக்கு ஒப்பிட்டு காட்டி அது நம்பிக்கை மற்றும் உயிர்த்தெழுதலின் அடையாளமாக உள்ளதெனவும் எடுத்துரைத்துள்ளார். அருட்கொடிகளின் காலமாகிய தவக்காலத்தின் 40 நாட்களையும் மனமாற்றத்தை தேடும் நாட்களாக பயன்படுத்தி இறை நம்பிக்கையை புதுப்பித்து இறைவேண்டல் பரித்தியாகங்கள் வழியாக இறைவனுடன் நெருங்கி வாழ்வோம் என யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் வெளியிட்டுள்ள தவக்கால சுற்றுமடலில் அழைப்பு விடுத்துள்ளார். தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளும் நோன்புகளும் ஏனைய தவ முயற்சிகளும் எம்மை சூழவுள்ள ஏழைகள் துயருவோருக்கு வாழ்வு கொடுத்து இறைவனுடன் எம்மை இணைக்க வேண்டும் என்பதுடன் நாம் இத்தவக்காலத்தில் எம்மை விட தாழ்நிலையில் உள்ளோரை தேடிச் சென்று உதவ முன்வர வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் யாழ்மறை மாவட்டத்தில் சமூக தொடர்பு ஆண்டாக கடைபிடிக்கப்படும் இவ்வாண்டின் தவக்காலத்தில் நாம் சமூக தொடர்பு சாதனங்களை பொறுப்புடன் மனித நேயத்தை மதித்து உறவுகளை கட்டியெழுப்ப பயன்படுத்த பழகுவதுடன் திரை நேரத்தை மட்டுப்படுத்தி அந்நேரத்தை தவக்கால பக்தி முயற்சிகளை மேற்கொள்ள பயன்படுத்துவதுடன் அதனை எம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதையும் சிறப்பான பரித்தியாகமாக கடைபிடிக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். அத்துடன் எமது பிரதேசத்தில் இளையோரை இலக்கு வைத்து போதைப் பொருட்களை விற்பனை செய்வதும் பயன்படுத்துவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதுடன் குறிப்பாக கத்தோலிக்கர்கள் சரிவாக வாழும் கரையோர பிரதேசங்கள் ஊடாக வியாபாரம் வியாபித்து வருவது வேதனைக்குரிய விடயம் என குறிப்பிட்ட ஆயர் அவர்கள் நாம் பொறுப்புள்ள விதத்தில் இத்தீமைகளுக்கு அடிமையானோருக்கு மறுவாழ்வும் விற்பனையில் ஈடுபடுவோரை சட்டத்தின் முன் நிறுத்தவும் எமது ஒத்துழைப்பை வழங்கி ஆவண செய்ய வேண்டும் எனவும் எடுத்துரைத்துள்ளார். சமகால அரசினால் மக்களுக்கு உறுதிமொழிகளுக்கு மேல் உறுதிமொழிகள் வழங்கப்படுகின்றனவே தவிர எவையும் செயற்படுத்தப்படவில்லை என சுட்டிக்காட்டிய ஆயர் அவர்கள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து தமிழர் உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய எம் தலைமைகள் சுயநலப்போக்கு கொண்டவர்களாக பிளவுபட்டுள்ளமை ஓர் துர்ப்பாக்கிய நிலை எனவும் சமூக நலன் விரும்பிகளும் புத்திஜீவிகளும் தமிழ் தலைமைகளுக்குள் ஒற்றுமையை உருவாக்க முயல வேண்டியது கட்டாய தேவையாகும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை நாட்டில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யவும் அதற்கு மாற்றீடான அரசாங்கத்தை பயங்கரவாதத்திலிருந்து காப்பாற்றும் புதிய சட்ட வரைவினை மீளப்பெற கோரியும் வடக்கு கிழக்கில் பல இடங்களிலும் கவனஈர்ப்பு போராட்டங்களும் கையெழுத்து போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக மாசி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களால் வடக்கில் இணையவழி கையெழுத்து போராட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் நல்லூர் சிவகுரு ஆதீன தலைவர் தவ திரு வேலன் சுவாமி, குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு முருகையா கோமகன் மற்றும் அருட்தந்தையர்கள் பங்கு பெற்றிருந்தனர். இந்நிகழ்வில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த குறுமுதல்வர் அவர்கள் தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டமும் தேவையில்லை, புதிதாக கொண்டுவரப்படவுள்ள சட்டமும் அவசியமில்லை எனவும் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் எமது நாட்டில் நீண்ட காலமாக நடைமுறையில் இருந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் தமிழ் மக்கள் சொல்லொண்ணா துன்பங்களை அனுபவித்ததுடன் பலரது வாழ்வில் கவலைகளும் வலிகளும் இழப்புகளும் ஏற்பட்டதென எடுத்துரைத்த குறுமுதல்வர் அவர்கள் இவ்வாறான சட்டமூலத்தை நீக்குமாறு அரசாங்கத்திடம் பலமுறை கோரியும் அதே பாணியில் தற்போது புதிய சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வரவுள்ள புதிய சட்டத்தினால் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் பயத்தின் மத்தியிலேயே வாழ வேண்டிய நிலையுள்ளதென குறிப்பிட்ட குறுமுதல்வர் அவர்கள் மக்கள் அமைதியாகவும் பயமில்லாமலும் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழக்கூடிய நிலையை ஏற்படுத்த பழைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி புதிதாக எந்த சட்டமூலத்தையும் அறிமுகம் செய்ய வேண்டாம் எனவும் கோரியுள்ளார். இக்கையெழுத்து போராட்டம் திருகோணமலை மாவட்டத்தில் மாசி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் வருகின்ற 25ஆம் தேதி புதன்கிழமை வரை முன்னெடுக்கப்படவுள்ள இப்போராட்டத்தின் மூலம் சேகரிக்கப்படவுள்ள கையெழுத்துக்கள் இலங்கை நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதுடன் அதன் பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபை செயலாளர் நாயகம், மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர், ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட அனைத்து ராஜதந்திரிகளுக்கும் சமர்ப்பிக்கப்பட உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பு விழாவில் யாழ் மறைமாவட்ட குருவும் யாழ் மறைமாவட்ட அகவழி குடும்ப நல நிலைய இயக்குநருமான அருட்தந்தை மனுவேற்பிள்ளை டேவிட் அவர்கள் கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 40வது பொது பட்டமளிப்பு விழா மாசி மாதம் 19ஆம் தேதி ஆரம்பமாகி பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்று வருகின்றது. பல்கலைக்கழக வேந்தர் தகைசார் பேராசிரியர் குமார வடிவேல் அவர்களின் தலைமையில் நாளைய தினம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை 12 அமர்வுகளாக நடைபெறவுள்ள இப்பட்டமளிப்பு விழாவில் 3252 மாணவர்கள் பட்டங்களையும் தகைமைசார் சான்றிதழ்களையும் பெற்றுக் கொள்கின்றனர். இப்பட்டமளிப்பு நிகழ்வில் அருட்தந்தை மனுவேற்பிள்ளை டேவிட் அவர்கள் கிறிஸ்தவ நாகரிக துறையில் திருத்தந்தை 2ஆம் அருளப்பர் சின்னப்பர் அவர்களின் மனிதநேயம் ஓர் இலங்கை பயன்பாடு என்ற தலைப்பில் ஆய்வினை மேற்கொண்டு கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொண்டார். இலங்கை கடற்படையினரால் சுண்டிக்குளம் தொடுவாய் கடற்பகுதியில் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட மீனவர்களின் 32ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு மாசி மாதம் 18ஆம் தேதி கடந்த புதன்கிழமை கட்டைக்காட்டில் நடைபெற்றது. கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் மைதானத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைவுகூரும் விதமாக அமைக்கப்படவுள்ள நினைவு தூபிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு தொடர்ந்து இறந்தவர்களுக்கான மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ஈகை சுடரேற்றி மலரஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் கட்டைக்காடு பங்குத்தந்தை அருட்தந்தை வசந்தன், அமலமுறை தியாகிகள் சபை அருட்தந்தை ரமேஷ், அருட்சகோதரன் ஜெனிஸ்டன், வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் திரு சுகிர்தன், பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் திரு ஜுகதீஷ், காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் திரு முரளிதரன், சிரேஷ்ட ஊடகவியலாளர் திரு காண்டீபன், சண்டிலிப்பாய் பிரதேச சபை உபதவிசாளர் திரு தயாபரன், கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் திரு வசந்தன், பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். 1994ஆம் ஆண்டு இதே நாள் அதிகாலை சுண்டிக்குளம் தொடுவாய் கடலில் கட்டுமரங்களில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது டோரா படைகளில் வந்த இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட கண்மூடித்தனமான துப்பாக்கி சூட்டில் 10 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கடவுள் வானொலிக்கு ஆதரவளிக்கின்றார் எனவும் திரு அவையின் பணியுடன் மிக நெருக்கமாக இணைந்த ஊடகம் வானொலி எனவும் ஒசர்வத்தோரே ரொமானோ எனப்படும் வத்திக்கானின் அதிகாரப்பூர்வ நாளிதழின் இயக்குனர் அந்திரேயா மோந்தா அவர்கள் தெரிவித்துள்ளார். வத்திக்கான் வானொலியின் 95வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் 1861ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட செய்தித்தாள் முதல் 1931ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட வானொலி ஒலிபரப்பு வரையிலான வத்திக்கான் தகவல் தொடர்புகளின் பரிணாம வளர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் வத்திக்கான் ஊடகம் மற்றும் வத்திக்கான் செய்தி இணையதளத்தின் கீழ் இன்றைய ஒருங்கிணைந்த தளங்கள் குறித்து எழுதிய கட்டுரையிலேயே மேற்கண்டவாறு எடுத்துரைத்து அந்திரேயா மோந்தா அவர்கள் கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது கேட்பதில் வேரூன்றியுள்ளதெனவும் திருவிவிலியம் எழுதப்படுவதற்கு முன்பு அது பேசப்பட்டு கேட்கப்பட்டதெனவும் எடுத்துரைத்துள்ளார். அத்துடன் விசுவாசம் கேட்பதில் இருந்து வருகின்றது எனும் புனித பவுலடியாரின் வார்த்தையை மேற்கோள் காட்டி கடவுள் மனித சுதந்திரத்தை மூழ்கடிப்பதற்கு பதிலாக மெதுவாக தொடர்பு கொள்ள தேர்வு செய்கின்றார் எனவும் முழு கவனத்தையும் ஈர்க்கும் தொலைக்காட்சியைப் போலன்றி வானொலி அன்றாட வாழ்க்கையை அமைதியாக தொடர உதவுவதுடன் கேட்போர் சுதந்திரமாக செவிமடுக்க அனுமதிக்கின்றதெனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். வானொலி கடவுளின் நுட்பமான உடனிருப்பை வெளிப்படுத்தி எதையும் வலுக்கட்டாயமாக திணிக்காமல் உள சுதந்திரமுடன் செவிமடுப்பதற்கு அழைப்பு விடுக்கின்றதெனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து வருகை தந்த சலேசியன் கன்னியர் சபை மாகாண முதல்வி அருட்சகோதரி தேவதாஸ் மார்கரெட் அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்.
இச்சந்திப்பு மாசி மாதம் 19ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது. அத்துடன் ரோம் நாட்டில் உள்ள மொன்ஃபர்ட் அருட்சகோதரர்களின் உதவி மேலாளர் அருட்சகோதரர் தனராஜ் மற்றும் சபையின் இந்தியா திருச்சி மாகாண முதல்வர் அருட்சகோதரர் ஜோன் பிரிட்டோ ஆகியோரும் ஆயர் அவர்களை மாசி மாதம் 20ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆயர் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். அளம்பில் சுவாமி தோட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்டு வந்த மொன்பர்ட் அருட்சகோதரர்களின் மொன்பர்ட் இல்ல கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கட்டட திறப்பு விழா மாசி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. இலங்கை மொன்பர்ட் துறவர சபை முதல்வரும் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி மொன்பர்ட் சர்வதேச பாடசாலை அதிபருமான அருட்சகோதரன் மரிய பிரகாசம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வு யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து இல்லத்தை ஆசிர்வதிக்க உரோம் நாட்டில் உள்ள மொன்பர்ட் அருட்சகோதரர்களின் உதவி தலைவர் அருட்சகோதரர் தனராஜ் அவர்கள் இல்லத்தை திறந்து வைத்தார். சபையின் இந்திய திருச்சி மாகாண முதல்வர் அருட்சகோதரர் ஜோன் பிரிட்டோ அவர்கள் கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வு யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்தியாவில் இருந்து வருகை தந்து தீவகம் அல்லைப்பட்டி பிரதேசத்தில் சர்வதேச பாடசாலை ஒன்றை அமைத்து கல்வி பணியாற்றி வரும் மொன்பர்ட் அருட்சகோதரர்கள் தங்களின் பணிகளை முல்லைத்தீவில் விரிவாக்கும் நோக்கில் மொன்பர்ட் இல்லத்தை அமைத்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பல்லவராயன் கட்டு டொன்பொஸ்கோ ஆங்கில பாடசாலை மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவன ஆசிரியர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட நவீன தொடர்பாடலும் அதனால் உருவாகும் சவால்களும் பற்றிய சிறப்பு கருத்தமர்வு மாசி மாதம் 16ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. பாடசாலை அதிபர் அருட்தந்தை மெல்வின் ரோய் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கிளிநொச்சி பல்லவராயன் கட்டு டொன்பொஸ்கோ ஆங்கில பாடசாலையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குநர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் அவர்கள் கலந்து கருத்துரைகள், குழு ஆய்வுகள், கலந்துரையாடல், விழிப்புணர்வு பட காட்சிப்படுத்தல் என்பவற்றின் ஊடாக ஆசிரியர்களை வழிப்படுத்தினார். இந்நிகழ்வில் 30 வரையான ஆசிரியர்கள் பங்கு பெற்றி பயனடைந்தனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் மாசி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை ஆயரும் மறை சாட்சியுமான புனித பொலிகாப் நினைவு நாள். மாசி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை கன்னியும் மறை சாட்சியுமான முத்திப்பேறு பெற்ற ராணி மரியா நினைவு நாள். மாசி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆதீன தலைவரும் மறைவல்லுநருமாகிய நாராக் நகர் புனித கிரகோரியார் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. யாழ் திருமறை கலாமன்றத்தால் இவ்வருடம் மேடியேற்றப்படவுள்ள திருப்பாடுகளின் தவக்கால ஆற்றுகைக்கான பிரதி வழங்கும் நிகழ்வு மாசி மாதம் 18ஆம் தேதி கடந்த புதன்கிழமை யாழ் மாட்டின் வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்று கலைஞான சுரபி தியான இல்லத்தில் நடைபெற்றது. மன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை கரவையூர் செல்வம் செல்வரட்னம் அவர்கள் கலந்து ஆசியுரை வழங்கி ஆற்றுகையில் பங்கேற்கவுள்ள கலைஞர்களுக்கான பிரதிகளை வழங்கி வைத்தார். இவ்வாண்டு திருப்பாடுகளின் ஆற்றுகை காவிய நாயகன் என்னும் பெயரில் எதிர்வரும் பங்குனி மாதம் 26ஆம் தேதி தொடக்கம் 29ஆம் தேதி வரை மாலை 6:45 மணிக்கு யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற அரங்கில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புடன் மேடியேற்றப்படவுள்ளது. காவிய நாயகன் திருப்பாடுகளின் காட்சி திருமறை கலாமன்ற ஸ்தாபக இயக்குனர் அமரர் அருட்தந்தை மரிய சேவியர் அவர்களால் எழுதப்பட்டு அவரது நெறியாள்கையில் முதலாக 2001ஆம் ஆண்டிலும் தொடர்ந்து 2004, 2008, 2013, 2022ஆம் ஆண்டுகளிலும் மேடியேற்றப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுக் கொண்டதுடன் தற்பொழுது 6வது தடவையாக மேடியேற்றப்படவுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்மறை மாவட்ட மறைக்கோட்டங்களில் பணியாற்றும் அன்பிய இணைப்பாளர்களுக்கான கூட்டம் மாசி மாதம் 16ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை கிளாரட்டக கிளரேசிய இல்லத்தில் நடைபெற்றது. மறைமாவட்ட ஆணைக்குழு இயக்குனர் கிளரேசியன் சபை அருட்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் ஆணைக்குழுவின் கடந்த கால எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இந்நிகழ்வில் கிளிநொச்சி மறைக்கோட்ட இணைப்பாளர் அருட்தந்தை நிலான் ஜூலியஸ், முல்லைத்தீவு மறைக்கோட்ட இணைப்பாளர் அருட்தந்தை அஜந்தன், பருத்தித்துறை மறைக்கோட்ட இணைப்பாளர் அருட்தந்தை ஜோன் குருஸ், தீவக மறைக்கோட்ட இணைப்பாளர் அருட்தந்தை லியான்ஸ், யாழ் மறைக்கோட்ட இணைப்பாளர் அருட்தந்தை இதயராஜ்,
இளவாலை மறைக்கோட்ட இணைப்பாளர் அருட்தந்தை அருட்செல்வன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். தீவகம் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தல தவக்கால தியானங்கள் மறைக்கூட்ட ரீதியாக ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் முன்னெடுக்கப்படவுள்ள நிலையில் முதலாம் குழுவினருக்கான தியானம் மாசி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் வழிநடத்தலில் தீவக மறைக்கோட்ட பங்குகளை சேர்ந்து இறைமக்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட இத்தியானத்தில் திருச்சிலுவை பாதை, நற்கருணை ஆராதனை, ஒப்புரவு அருட்சாதனம், திருப்பலி என்பவை இடம்பெற்றன. திருப்பலியை தீவக மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெர்னார்ட் ரெக்னோ அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். நெடுந்தீவு பங்கில் அமைக்கப்படவுள்ள புனித பற்றிமானை ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு மாசி மாதம் 16ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை பத்திநாதன் அவர்கள் புதிய ஆலயத்திற்கான அடிக்கலை நாட்டி வைத்ததுடன் அவருடன் இணைந்து அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தையர்கள் ஜோகராஜ், ஜூஜின் அமல்ராஜ், அருட்தந்தையர்கள் ஹான்ஸ் போவர், சோபன் ரூபஸ் மற்றும் அருட்சகோதரி சுகிர்த செல்வி அவருடன் இணைந்து ஆலய நிர்வாகத்தினரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கரவெட்டி பங்கு மறையாசிரியர்கள் மற்றும் மறைக்கல்வி மாணவர்களுக்கான தவக்கால யாத்திரை மாசி மாதம் 20ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருட்தந்தை விஜிண்டஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு மறையாசிரியர்களும் மறைக்கல்வி மாணவர்களும் மாதகள் புனித லூர்து மாதா ஆலயத்தை தரிசித்து அங்கு நடைபெற்ற சிலுவை பாதை தியானத்தை தொடர்ந்து பண்டத்தெரிப்பு பற்றிமா அன்னை ஆலயத்திற்கு சென்று நற்கருணை சந்திப்பு மேற்கொண்டு தொடர்ந்து மானிப்பாய் புனித அந்தோணியார் ஆலயத்தை தரிசித்து அங்கு இடம்பெற்ற அருட்தந்தை ரொக் பெஸ்டியன் அவர்களின் தியான உரையிலும் பங்கு பெற்றினர். இந்நிகழ்வில் 10 மறையாசிரியர்களும் 60 மறைக்கல்வி மாணவர்களும் அருட்சகோதரிகளும் பங்கு பெற்றிருந்தனர். யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் அதிபர் தின சிறப்பு நிகழ்வு மாசி மாதம் 15ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து கௌரவிப்பும் இடம்பெற்றன. திருப்பலியை கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இத்திருப்பலியில் கல்லூரி உபாதிபர் மகன் அலோசியஸ், யாழ் புனித மடத்தினார் சிறிய குருபட அதிபர் அருட்தந்தை செல்வரட்னம், ஒட்டகப்புலம் பங்கு தந்தை அருட்தந்தை அருள்தாஸ், அருட்தந்தை பிராயன் ஆகியோர் இணைந்து செபித்தனர். இந்நிகழ்வில் கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள், ஓய்வு நிலை ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர் என பலரும் கலந்து கொண்டனர். திருப்பாழ்த்துவ சபை தின சிறப்பு நிகழ்வு நல்லூர் புனித ஆசிர்வாதபுர ஆலயத்தில் மாசி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருப்பாழ்த்துவ சபை ஊக்குவிப்பாளர் திரு ரெக்னோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பங்குத்தந்தை அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஸ்டனி ஆண்டனி அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து சிறார்களுக்கான திரைப்பட காட்சிப்படுத்தலும் நடைபெற்றன. அன்றைய நாளை சிறப்பித்து மாலை சிறார்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகளும் திருப்பாழ்த்துவ சபை தினத்தை முன்னிட்டு பங்கு மற்றும் அயற்பங்கு சிறார்களிடையே நடாத்தப்பட்டு ஓவிய போட்டி, கவிதை போட்டி, இறைவார்த்தை மனன போட்டி, சொப மனன போட்டி, தனிப்பாடல் போட்டி, ஆக்க போட்டிகளில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் பங்கு பெற்றியவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. அத்துடன் நல்லூர் புனித ஆசிர்வாதபர் ஆலய பீடப்பணியாளர் தினமும் மாசி மாதம் 15ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பீடப்பணியாளர் பொறுப்பாளர் திரு இக்னேசியஸ் கிளனி அவர்களின் ஒழுங்குபடுத்தல் பங்குத்தந்தை அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் கொழும்புத்துறை சொபமாலை மாதா ஆலய பீட பணியாளர்களுடனான சந்திப்பு பயிற்சி பாசறையும் இடம்பெற்றன. பயிற்சி பாசறையில் திரு இக்னேசியஸ் கிளனி மற்றும் திரு ரெக்னோ ஆகியோர் கலந்து கருத்துரை, விளையாட்டுகள், உதவுமுறை பயிற்சி என்பவற்றினூடாக பீடப்பணியாளர்களை நெறிப்படுத்தினர். உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட குணமாக்கல் வழிபாடு நாவாந்துறை புனித பரலோக அன்னை ஆலயத்தில் மாசி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை இன்றும், கட்டேக்காடு புனித கப்பலேந்தி மாதா ஆலயத்தில் 20ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் நடைபெற்றன. சிலுவை பாதை தியானம், திருப்பலி, இறைவார்த்தை பகிர்வு, நற்கருணை ஆராதனை, புகழ்ச்சி ஆராதனை என்பவற்றை உள்ளடக்கிய இவ்வழிபாட்டில் மக்கள் பக்தியுடன் கலந்து கொண்டனர். அத்துடன் உருத்திரபுரம் பங்கில் மாசி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை கோணாவில் புனித செபஸ்டியார் ஆலயத்திலும் மாலை உருத்திரபுரம் புனித பற்றிமானை ஆலயத்திலும் குணமாக்கல் வழிபாடுகள் இடம்பெற்றன. இளவாலை புனித ஜாகபுர ஆலய நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் எழுச்சியகம் நிறுவன முன்பள்ளி மாணவர்களின் கால்கோள் விழா மற்றும் ஏடு தொடக்கல் நிகழ்வுகள் மாசி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றன. பங்குத்தந்தையும் எழுச்சியக நிறுவன காப்பாளருமாகிய அருட்தந்தை ஆண்டனி வின்சென்ட் சில்வஸ்டர்தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இளவாலை புனித ஜாகபுர ஆலயத்தில் வழிபாடும் தொடர்ந்து ஆலய மண்டபத்தில் ஏடு தொடக்கல் நிகழ்வும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் முன்பள்ளி மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாவாந்துறை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட திருப்பாழ்த்துவ சபை தின நிகழ்வு மாசி மாதம் 15ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது.
பங்குத்தந்தை அருட்தந்தை ஜூஜியன் பிரான்சிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் உதவி பங்குத்தந்தை அருட்தந்தை பொன்ராசா டினூசன் அவர்களின் உதவியுடன் இடம்பெற்ற இந்நிகழ்வில் காலை புனித நீக்கிலார் ஆலயத்தில் யாழ்மறை மாவட்ட திருப்பாலத்துவ சபை இயக்குனர் அருட்தந்தை எயின்ஸ்லி ரோசான் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து 70 பிள்ளைகளுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வும் இடம்பெற்றன. அத்துடன் அன்றைய நாளை சிறப்பித்து மாலை புனித பரலோக அன்னை ஆலயத்தில் கலை நிகழ்வுகளும் சிறார்களுக்கான ஒன்று கூடலும் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் அருட்தந்தை எயின்ஸ்லி ரோசான் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். கிளிநொச்சி கனகாம்பிகை குளப்பிரதேசத்தில் அமல்மரி தியாகிகள் சபையினரால் நடாத்தப்படும் அன்னை இல்லம் உளவள துணை நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது 30ஆம் ஆண்டு நிறைவு சிறப்பு கலந்துரையாடல் மாசி மாதம் 16ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. இல்ல பொறுப்பாளர் அருட்தந்தை தயானந்தன் பெரேரா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வு வைத்தியர் திரு விக்னேஸ்வரன் அவர்கள் கலந்து சிறப்புரையாற்றியதுடன் உளநலனை பாதுகாக்க எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன. இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரி மற்றும் இல்ல பணியாளர்கள் பங்கு பெற்றிருந்தனர். யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட காட்சி சிலுவை பாதை தியானம் மணற்காடு நடுக்குடத்தனை வேளாங்கண்ணி அன்னை ஆலயத்தில் மாசி மாதம் 18ஆம் தேதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. ஆணைக்குழு இயக்குனரும் மணற்காடு பங்குத்தந்தையுமான அருட்தந்தை ஜோன் குருஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இளையோரால் சிலுவையோடு பயணம் எனும் மையக்கருத்தில் சிலுவை பாதை நிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டு தியானம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பருத்தித்துறை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை கிருபாகரன், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். டித்வா புயலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பலரும் உதவிகளையும் நிவாரணங்களையும் வழங்கி வரும் நிலையில் பாசையூர் புனித அந்தோணியார் ஆலய திரு இருதயநாதர் சபையினரும் 2ஆம் கட்டமாக தமது உதவிகளை வழங்கியுள்ளனர். பங்குத்தந்தை அருட்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் வழிநடத்தலில் கிளிநொச்சி பங்குத்தந்தை அருட்தந்தை ஜெயக்குமார் அவர்களின் உதவியுடன் மாசி மாதம் 20ஆம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இந்நிகழ்வில் சபை அங்கத்தவர்கள் கிளிநொச்சி பங்கை தரிசித்து அங்கு அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட 70 குடும்பங்களுக்கு பங்கு மக்களிடம் சேகரித்து 3,50,000 ரூபாய் பெறுமதியான உதவிப் பொருட்களை வழங்கி வைத்தனர். அன்னை மரியின் பிரான்சிஸ்கன் சபை அருட்சகோதரிகளுக்கான நித்திய அர்ப்பண வார்த்தை பாட்டு நிகழ்வு மாசி மாதம் 11ஆம் தேதி கடந்த புதன்கிழமை கொழும்பு பொரல்ல புனித அந்தோணியார் மடத்தில் நடைபெற்றது. மன்னார்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானபிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் அருட்சகோதரிகள் மரிய செனோயா செபஸ்டியான் பிள்ளை மற்றும் ஆண்டனிட் சுயானி ரூபன் ஆகியோர் தமது நித்திய அர்ப்பண வார்த்தை பாட்டை நிறைவேற்றினர். இத்திருப்பலியில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரிகளின் உறவினர்கள், இறைமக்கள் என பலரும் கலந்து செபித்தனர். ஊர்காவத்துறை புனித அந்தோணியார் ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள லூர்து அன்னை கபியின் 90வது ஆண்டு திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை சார்ல்ஸ் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகிய நிலையில் 14ஆம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை ஓய்வு நிலை ஆயர் பேரருட்தந்தை தோமஸ் சவுந்தரநாயகம் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை புனித அந்தோணியார் கல்லூரி முதல்வர் அருட்தந்தை ஆண்டன் அமலதாஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலியில் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் இணைந்து சபித்ததுடன் திருப்பலி நிறைவில் பங்குத்தந்தையின் ஒழுங்குபடுத்தலில் உருவாக்கப்பட்ட அமலோற்புவ தாயே பாடல் இருவட்டு வெளியீடும் இடம்பெற்றது. புங்குடுதீவு 10 வீட்டு திட்ட வேளாங்கண்ணி அன்னை ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை லியான்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மாசி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 5ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 7ஆம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஜூட் கரோஃப் அவர்களும் நற்கருணை விழா திருப்பலியை குருநகர் உதவி பங்கு தந்தை அருட்தந்தை கிறிஸ்டி ஞானராஜா ரொஹான் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனமாற்றத்தினுடனான சமூக மாற்றத்திற்கு அழைக்கும் தவக்காலம் திருத்தந்தை 14ஆம் லியோ. அருட்கொடிகளின் காலமாகிய தவக்காலத்தில் மனம் மாறி இறை நம்பிக்கையை புதுப்பிப்போம். யாழ்மறை மாவட்ட ஆயர். மக்களை துன்புறுத்தும் எந்த பயங்கரவாத தடை சட்டமும் தேவையில்லை. யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர். யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அருட்தந்தை மனுவேல் பிள்ளை டேவிட் அவர்களுக்கு கலாநிதி பட்டம். அளம்பில் சுவாமி தோட்ட வளாகத்தில் அழகிய தோற்றத்துடன் மோன்ஃபர்ட் இல்லம்.
வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் கடலில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட மீனவர்களின் 32ஆம் ஆண்டு நினைவு நாள். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப், அனர்ஜெனா ஜெரால்ட்.